السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وبعد. القرآனுடைய ஆயத்துகளின் அடிப்படையில் முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்பில் தொடர் வகுப்புகள், தொடர் பாடங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களை தொடர்ந்து அவங்களுடைய வாரிசுகளாக தலைமுறை தலைமுறையாக வந்த மனிதர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு முதன்மை பகைவன் இருக்கிறான். மனிதர்களுடைய பகைவர்களிலே அவன் தான் முதன்மையானவன். அது இப்லீஸ். அவன் தான் ஷைத்தானாக மாறினான். அந்த பகைமை எதனால் ஏற்பட்டது? மனிதனுடைய தன்மை என்ன? மனிதன் ஷைத்தானோடு மோதும் போது அந்த ஷைத்தானுடைய தன்மை என்ன? இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கும், இந்த புரிதலின் அடிப்படையில் மனிதன் தன்னை ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும், அதன் அடிப்படையில் நரக நெருப்பில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு சொர்க்கத்தில் எப்படி நுழைவது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த வகுப்பு. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம். அல் குர்ஆனுடைய இரண்டாவது சூறாவான சூரத்துல் பக்ரா, அதனுடைய 30 - 39 வரை உள்ள 10 ஆயத்துகளுடைய அடிப்படையில் இந்த சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்க ஆரம்பித்ததில் இருந்து அதை பற்றி மலக்குகள்கிட்ட சொன்னது, மலக்குகள் அதற்கு சொன்ன கருத்து, அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பதில், அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்த விஷயங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்தியது, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தது, அதனால் இப்லீஸ் ஷைத்தானாக ஆனது, பிறகு ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 10 ஆயத்துகள்ல வருகின்றன. இதே விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல பேசுறாங்க. குறிப்பாக 7வது சூரா சூரத்துல் ஆராஃப் அதிலையும், அதே போல 15வது சூரா சூரத்துல் ஹிஜ்ர்லையும் பேசுறாங்க. இந்த சூறாக்கள், அதுல வரக்கூடிய ஆயத்துகளுடைய அடிப்படையில இந்த வரலாற்றை, மனிதகுல ஆரம்பத்தினுடைய வரலாற்றை நாம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல கடந்த 4 வகுப்புகளா ஒரே தலைப்பை தான் நாம திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரோம். என்னது அது? இரண்டாவது சூரா சூரத்துல் பக்ராவுடைய 30வது ஆயத். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த ஒரு விஷயத்துல, அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் நம்ம விரிவா பார்த்துட்டு வரோம். அந்த வார்த்தை ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஹலீஃபா என்பதை வைத்து இஸ்லாமை அரசியலை முதன்மையாக கொண்ட ஒரு கொள்கையாக முன்னிறுத்தி, அரசியல் பார்வையிலேயே, ஆட்சி அமைக்கும் அந்த கோணத்திலேயே இஸ்லாமை முன்னிறுத்தி, அதன் அடிப்படையில இயக்கங்களை, நல்ல செல்வாக்கு உடைய மக்கள் மீது, மக்களுடைய சிந்தனைகள், செயல்கள் மீது செல்வாக்கு ஏற்படுத்தக்கூடிய இயக்கங்களை கடந்த ஒரு நூற்றாண்டுல சிலர் உருவாக்கி இருக்கிறார். அவங்களுடைய நியத், இந்த விளக்கத்தின் பின்னணியில, இந்த அதன் அடிப்படையில் அவங்க உருவாக்கின இயக்கங்கள் பின்னணியில உள்ள அவங்களுடைய நியத்தை, அவங்க எதை இலக்காக வைத்தாங்களோ அந்த நியத், அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை இலக்காக கொண்டுதான் அவங்க இதை செஞ்சாங்க. அவங்களுடைய நியத்தை நாம குறை காணும். அவங்களுடைய நோக்கங்கள் தெளிவானவை. முஸ்லிம்களுடைய மறுமலர்ச்சி, இஸ்லாம் நிலைநாட்டப்படுதல் என்ற நல்ல நோக்கங்களோடு தான் அவங்க அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய விளக்கங்கள் இந்த ஹலீஃபா அப்படிங்கிற விஷயத்துல தவறானது. சாதாரண தவறு அல்ல. ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை பயணத்தையே புரட்டி போடக்கூடிய, வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு தவறான விளக்கம். அதைத்தான் அறிஞர்கள் வழிகேடு என்று சொல்வாங்க. நேரா ஒரு வழியில போவோம், அந்த வழியில் இருந்து வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டால் அதற்கு
வழிகேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வழிகேடு அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அந்த தவறுகளை வழிகேடுகளை சுட்டி காண்பிப்பதும் அதற்கு மறுப்பு கொடுப்பதும் எது நேரான வழி என்பதை தெளிவாக்கி காண்பிப்பதும் நம் மீது கடமையாக இருக்கு. அதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு வார்த்தையை எடுத்து இவ்வளவு விரிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய விளக்கத்திற்கான ஒரு இறுதி வகுப்பாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வார்த்தை எது? ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை. ஹலீஃபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹலீஃபா அப்படின்னா என்ன? அது ஒரு பொறுப்பு. ஆனா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா, ஹலீஃபா என்பது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பது இபாதா. அந்த இபாதாவை மனிதன் சரியாக செய்யும் பொழுது மனிதனுக்கு ஹலீஃபா என்ற பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்பை அந்த மனிதன் சரியாக நிறைவேற்றி கொண்டு இருக்கும் வரை அந்த மனிதர்கள், அந்த ஒரு மனிதன் இல்ல, அந்த மனிதர்கள், மனித கூட்டம், சமூகம் ஹலீஃபாவாக தொடரும். அந்த பொறுப்பிலிருந்து அவங்க விலகுனா அவங்க கிட்ட இருந்து அந்த ஹலீஃபா அப்படிங்கிற பொறுப்பு எடுக்கப்பட்டுவிடும். அவங்களுக்கு பதிலாக மாற்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவாங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றது. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அதுல நம்ம மிக தெளிவாக இருக்கணும். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பது இபாதா. இபாதா என்றால் என்ன? அல்லாஹ்வை வணங்குவது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளே நம்ம பார்த்தோம். அல் குர்ஆன்ல 51வது சூராவுடைய 56வது ஆயத்தாக நாம் அதை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, "வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்." ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்கள் மனிதர்கள் அந்த இரண்டு சமூகங்களையும் எதற்காக படைத்தாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நோக்கத்திலிருந்து மனித சமூகம் வழி தவறி போகும்போது மனித சமூகத்திற்கு அந்த நோக்கத்தை நினைவூட்டி மீண்டும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி வைத்தார். நபிமார்கள் ஆட்சி அமைக்க வரல. சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய சில நபிமார்களுக்கிட்ட ஆட்சி கொடுக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்துல, அந்த நபித்துவ பிரச்சாரத்துல முதல் 13 வருடங்களுக்கு அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகுதான் ஆட்சி கொடுக்கப்பட்டது. கடைசி 10 வருடங்கள் அவங்க ஆட்சியாளராக இருந்தார். இதை தவிர அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த 25க்கும் அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேறு யாரும் ஆட்சி அதிகாரம் உடையவராக இருந்ததில்லை. ஹலீஃபா அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப இந்த நபிமார்கள்லாம் ஹலீஃபாவா இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சிருந்தாங்க? எந்த ஆட்சி அதிகாரமும் அவங்கள்ட்ட இல்லை. அப்படிதானே? நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் பார்க்கும்போது இந்த சமூகத்துக்கு இந்த நபி, இந்த சமூகத்துக்கு இந்த நபின்னு அனுப்பப்பட்டாங்க என்று சொல்லும் போதெல்லாம் அந்த சமூகத்திற்கு அவங்க தாவா செய்யும் போது அந்த சமூகத்து மக்கள் அவங்களுடைய அழைப்பு பணியை தாவாவை ஏற்றுக்கொள்ள, மாறாக அந்த சமூகத்து மக்கள் அவங்களை கேலியும் கிண்டலும் செய்தார்கள். ஒரு ஆட்சியாளர் கேலி கிண்டல்லாம் செஞ்சுட்டு இருந்துட முடியுமா? முடியாது. ஆனா அந்த நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பி இருக்கிறார். அதுல 25ல இருந்து கொஞ்சம் கூடுதலாக குர்ஆன்ல அவங்களுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறார். அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன்ல வருது இல்லையா? ஹதீஸ்கள் அதனுடைய மேல் விளக்கங்கள் வருது இல்லையா? அந்த நபிமார்களுடைய வரலாறுல எடுத்து பார்த்தாலே அவங்கள மிக பெரும்பான்மையானவர்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்கள். ஏற்கனவே சொன்னது போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு. இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு பணியினுடைய 2வது பாதியில தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் யாரை தன்னுடைய ஹலீல், உற்ற நண்பர்
நெருங்கிய நண்பர், நேசத்துக்குரிய நண்பர் என்று சொன்னாங்களோ அந்த ஹலீலான இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை. அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி இருந்தது. ஆனா நாட்டினுடைய அரசராக, மன்னராக அவங்க இல்லை. அரசருக்கு துணைவராக, அமைச்சராக இருந்தார். அதே ஆட்சி அதிகாரம் தான் என்று நம்ம ஒப்புக்கொண்டால், அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு. இந்த 4 பேர் தான் சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட ஆட்சி அதிகாரம் அமையல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு சில வருடங்களுக்கு பிறகுதான் பனி இஸ்ராயல் மக்கள் பலஸ்தீனுடைய சில பகுதிகளை தங்களுடைய கையில எடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. இப்படி நபிமார்கள்ல மிக பெரும்பான்மையானவர்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்கள். அதுல இருந்து என்ன தெரியுது? ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான் மனிதனுடைய நோக்கம் அப்படின்னு இருந்தா ஒவ்வொரு நபியும் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்கள். அதில் அல்லாஹ்வுடைய உதவியும் அவங்களுக்கு இருந்திருக்கும், அவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள். இவங்க சொல்லக்கூடிய ஹலீஃபா அப்படின்னா ஆட்சி என்று சொல்றாங்க இல்லையா? ஹலீஃபா அப்படின்னா ஆட்சினா, ஹிலாஃபா என்பதுதான் மனித சமூகத்தின் நோக்கமாக இருந்தால் ஒவ்வொரு நபியும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்திருப்பார்கள். அதில் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு வந்திருக்கும், அல்லாஹ் அவங்களுக்கு அதுல வெற்றியை கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு நபியும் ஆட்சியாளராக இருந்திருப்பாங்க. மிக பெரும்பான்மையான நபிமார்கள் ஆட்சி அதிகாரி உடையவர்கள் அல்ல. ஆனா ஒவ்வொரு நபியும் இபாதத்தை நோக்கி அழைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குவதை நோக்கி அழைத்திருக்கிறார்கள். அதிலே என்ன தெரியுது? மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது? இபாதா. அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே நம்ம தெளிவா தெரிந்து கொண்டோம். அந்த இபாதாவை நோக்கி, அந்த இபாதாவை நிலைநாட்ட மனிதர்களை அழைப்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஒவ்வொரு நபியும் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டாங்க. அந்த இபாதாவை நிறைவேற்றக்கூடிய சமூகங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில மேலாதிக்கத்தை கொடுக்கிறான். பூமியினுடைய சில பகுதிகளிலேயோ அல்லது பல பகுதிகளிலேயோ மேலாதிக்கத்தை கொடுக்கிறான். அப்போ அங்க ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த அதிகாரம் கிடைக்கிறதுக்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க என்று சில அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. அது தவறு. அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, அவருடைய தாவா எதுவாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஹலீஃபாங்கிற வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னங்கிறத ஒரு முக்கியமான ஆயத்து அடிப்படையில நம்ம பார்த்து இன்றைய வகுப்பை நம்ம முடிவு செய்வோம், நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தாவாவை அல் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். குறிப்பா நம்ம சூரத்துல் ஆராஃப் 7வது சூறாவுல இதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபிதான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து தொடர்ச்சியாக 10 தலைமுறைகளுக்கு மனித சமூகம் அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்து கொண்டிருந்தது. மனித சமூகத்துல வேறு கடவுளுடைய வணக்கம் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. அந்த 10வது தலைமுறைக்கு பிறகுதான் மனித சமூகத்துல பிற கடவுள் வணக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது, சிலை வணக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மனித சமூகம் முதல்ல ஷிர்க்குக்கு இணை வைத்தலுக்கு போகுது. அப்ப அவங்கள ஷிர்க்கிலிருந்து வெளியேற சொல்லி மீண்டும் அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்று தௌஹீதை நோக்கி அழைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ரசூலை அனுப்பி வைக்கிறான். அப்படி முதல் ரசூலாக வந்தது யார்? நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்திற்கு எதை முன்னிறுத்தினாங்க, அவங்களுடைய தாவாவில் எதை முன்னிறுத்தினாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றாங்க. சூரத்துல் ஆராஃப் 7வது சூறாவுடைய 59வது ஆயத்துல நாம் அந்த அழைப்பை பார்க்கிறோம். வலகத் அர்ஸல்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நாம அனுப்பினோம், நிச்சயமாக நாம் நூஹை அனுப்பினோம், இலா கௌமிஹி அவங்களுடைய சமூகத்துக்கு அனுப்பினோம்.
فقال நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு சொன்னாங்க, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹ் என்று சொல்றாங்க. யா கௌமி, என் சமூகமே, இப்துல்லாஹ், நீங்க அல்லாஹ்வையே இபாதத் செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. மா லகும் மின் இலாஹின் கைரஹு, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு வணங்க தகுந்த கடவுள் உங்களுக்கு இல்லை. உங்களுக்குன்னா ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு யாருக்குமே இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா எதுவா இருந்துச்சு? யா கௌமி இப்துல்லாஹ், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. என் சமூகமே நீங்கள் ஹலீஃபாவாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொல்லல. எது மனித சமூகம் பழகிப்பட்ட நோக்கமோ அந்த நோக்கத்தை வலியுறுத்தித்தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்களுடைய தாவாவை ஆரம்பிக்கிறார். தங்களுடைய தாவாவுடைய முதன்மை விஷயமாக அதைத்தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. அதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதே சூரா 7வது சூராவுடைய சூரத்துல் ஆராஃபினுடைய 65வது ஆயத். வ இலா ஆதின் அஹாகும் ஹூத், ஆது சமூகத்திற்கு அவர்களுடைய சகோதரரான ஹூதை நாம் அனுப்பினோம். قال, ஹூத் சொன்னாங்க தன்னுடைய சமூகத்துக்கிட்ட, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹு, என் சமூகமே, யா கௌமி என்று அழைத்து என்ன சொல்றாங்க? இப்துல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. மா லகும் மின் இலாஹின் கைரஹு, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு வணங்க தகுந்த இறைவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்றாங்க. அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே சூரால சொல்லி காண்பிக்கின்றான். 7வது சூராவுடைய 73வது ஆயத்துல அதை பார்க்கிறோம். வ இலா சமூத், சமூத் கூட்டத்திற்கு அஹாக்கும் சாலிஹ், அவங்களுடைய சகோதரரான சாலிஹ் அனுப்பி வைத்தோம். ஆல சாலிஹ் அந்த சமூகத்திட்ட தன்னுடைய சமூகமான சமூக கிட்ட சொல்றாங்க, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹ், என் சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், உங்களுக்கு அவங்களை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு வணங்கத் தகுந்த இறைவன் கிடையாது என்று சொல்றாங்க. அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதே சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 85வது ஆயத்துல அந்த தாவா நம்ம பார்க்கிறோம். வ இலா மத்யன அஹாக்கும் ஷுஐப், மத்யன் அந்த பகுதிக்கு, அந்த நகரத்துக்கு அவங்களுடைய சகோதரர் ஷுஐபை நாம் அனுப்பி வைத்தோம். வால ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த ஊர் மக்கள், மத்யன் மக்களுக்கு சொல்றாங்க, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹ், என் சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், அவங்களை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு வணங்கத் தகுந்த இறைவன் இல்லை என்று சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, இங்க குறிப்பிடப்பட்ட இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நபியும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஒவ்வொரு நபியும் ரசூலை இதான் சொல்லியிருக்கிறாங்கன்றதை சொல்லி காண்பிக்கிறாங்க. சூரத்துல் அம்பியா, நபிமார்கள். அந்த சூரா பேரே என்ன? அம்பியா. அம்பியா அப்படின்னா என்ன? நபிமார்கள். அந்த சூரா 21வது சூரா, அதனுடைய 25வது ஆயத்தாக நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றாங்க, வமா அர்ஸல்னா மின் قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வமா அர்ஸல்னா மின் قبلك من رسول, உங்களுக்கு முன்னாடி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ரசூலையும் இல்லா நூஹி இலைஹி, இந்த விஷயத்தை அவங்களுக்கு வஹியாக அனுப்பாம நாம அந்த ரசூல் அனுப்புனது இல்லை. அப்போ முன்னால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ரசூலுக்கும் இந்த விஷயம்தான் வஹியாக அனுப்பப்பட்டிருக்கிறது, இறை செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அவங்க தாவாவாக செய்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது என்ன? அன்னஹும் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுன், வணக்கத்திற்குரியவங்க என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகவே என்னையே நீங்கள் இபாதா செய்யுங்கள், என்னையே வணங்குங்கள் என்று அதை அதைத்தான் வஹியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறாங்க. நிச்சயமாக வணக்கத்துக்குரியவங்க என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகவே என்னை நீங்கள் வணங்குங்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ரசூலுக்கும், ஒவ்வொரு இறை தூதருக்கும் வஹியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறாங்க. இதை தவிர வேற எதையும் அனுப்பல என்று சொல்றாங்க. மனிதன் பூமியில ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்காக ஒரு பிரச்சாரத்தை செய்யறதுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பல. மிக பெரும்பான்மையான நபிமார்கள் ரசூல்மார்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தான் மரணித்தார்கள். அல்லாஹ் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்காக முயற்சி செய்வதற்கு கூட சொல்லல. அப்போ ஹலீஃபாவா இருக்கிறதுனா என்ன?
அத தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்ததுக்கு முன்னாடி இதே விஷயத்தினுடைய அதாவது நபிமார்கள் ரசூல்மார்கள் எதற்காக அனுப்பப்பட்டாங்கன்றதுக்குரிய இன்னொரு ஆதாரத்தை பார்த்துட்டு அதற்குரிய நம்ம குர்ஆன் பார்ப்போம். சூரத்து நஹ்ல் 16வது சூராவுடைய 36வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புது அல்லாஹ வஜ்தனிபு த்தாகூத். நிச்சயமாக நாம் ஒவ்வொரு உம்மத்தில் இருந்தும் ரசூலை எடுப்போம், தூதரை. அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு உம்மத்துக்கும் அந்த தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், வஜ்தனிபு த்தாகூத், தாகூத்தை விட்டு விலகி விடுங்கள். தாகூத் அப்படின்னா என்ன? பொய்யான தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லாமல் வேறு எதெல்லாம் தெய்வமாக வணங்கப்படுகிறதோ அவை அத்தனையுமே பொய்யான தெய்வங்கள் தான். உண்மையான இறைவனாக கடவுளாக இருப்பதற்கு அவைகளுக்கு தகுதி கிடையாது. அவங்க மனிதர்கள் சிறந்த மனிதர்களா இருக்கலாம், இறை தூதர்களாக இருக்கலாம், அல்லது மலக்குகளை கூட மனிதர்கள் சிலர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா எந்த மலக்கும் எந்த ஒரு ரசூலும் நபியும் அல்லது எந்த ஒரு சாலிஹான மனிதர், மக்கள் வலியுல்லா அவுலியா என்று சொல்றாங்களா, அவங்க யார் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்களே கிடையாது. அல்லது எவ்வளவு வல்லமை மிக்க ஒரு ஜின்னாக இருக்கட்டும், அல்லது வல்லமை மிக்க வலிமை அதிகாரம் மிக்க ஒரு மனிதனாக அரசனாக இருக்கட்டும், அவங்களும் வணங்குவதற்கு தகுதியானவங்க அல்ல. அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பில் இயற்கை என்று நாம் சுட்டிக்காட்டக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரும் மலை அல்லது காலமா இருந்து வரக்கூடிய மரம், கடல், ஆறு, இது எதுவுமே வணங்கப்படுவதற்கு தகுதியானவை அல்ல. எதுவுமே உண்மையான இறைவன் அல்ல. எல்லாம் இறைவனுடைய படைப்புகள். எல்லாவற்றையும் படைத்த அந்த இறைவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவங்க. அதை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு இறை தூதரும் அனுப்பப்பட்டார். மக்கள் அதிலிருந்து பிறந்து தவறான வழிக்கு செல்லும் போது வேறு கடவுள்கள் என்று உருவாக்கி தாங்களா உருவாக்குற கடவுளை வணங்கும் பொழுது அல்லது இறைவனுடைய மற்ற படைப்புகளை வணங்கும் பொழுது அதிலிருந்து அவர்களை வெளியே எடுப்பதற்காக மீண்டும் அவர்கள் தங்களுடைய இறைவனை, தங்களை படைத்த அந்த உரை இறைவனை வணங்குவதற்காக என்று அழைப்பதற்காகத்தான் தூதர்கள் வந்தார். இப்ப நாம படைக்கப்பட்ட நோக்கம்ங்கிறது அல்லாஹ்வை இபாதத் செய்வது. அந்த ஒரு நோக்கத்தில் இருந்து நாம் தவறி வேற யாரையாவது அல்லது வேற எதையாவது நாம் இபாதத் செய்யும் பொழுது நமக்கு நினைவூட்டி, அதாவது மனித சமூகத்திற்கு தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை நினைவூட்டி, அல்லாஹ்வை வணங்கறதுக்காகத்தான், அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்காகத்தான் நீங்க படைக்கப்பட்டீங்க என்று நினைவூட்டி மீண்டும் அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் அழைப்பதற்காகத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. தூதர்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்படல. சில தூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. மிக பெரும்பான்மையான தூதர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. அப்ப ஹலீஃபாவாக ஆக்குதல் என்பது ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பது என்ற அர்த்தம் அல்ல. அதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோணத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பது என்ற அர்த்தம் அல்ல. ஆனா ஹலீஃபாங்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டவங்களாவும் இருக்கலாம், இல்லாதவங்களாவும் இருக்கலாம். ஹலீஃபா அப்படின்னாலே ஆட்சி அதிகாரம் அர்த்தம் இல்லை. ஆனா பூமியில அது ஒரு அதிகாரம் தான். குழப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதாவது என்ன, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத். அதை சொல்றதுக்காகத்தான் ஒவ்வொரு ரசூல் நபியும் அனுப்பப்பட்டாங்க. இபாதாவை சரியாக செய்யும் பொழுது அந்த சமூகத்தை இந்த பூமியினுடைய ஹலீஃபாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பார்கள். அப்படி ஹலீஃபாவாக ஆக்கி வைக்கும் போது அவங்களுக்கு பூமியில அதிகாரமும் கொடுக்கப்படும். இது எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படின்னா, அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஹலீஃபாங்கிற வார்த்தையினுடைய பொருளை நம்ம இதற்கு முந்தின வகுப்புல பார்த்தோம் இல்லையா? ஹலீஃபா அப்படின்னா என்ன? அதுல 2 விஷயங்கள் தவறாக சொல்லப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். முதலாவது விஷயம், ஹலீஃபா என்ற வார்த்தையை ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொல்றாங்க. அதுவே தவறு. ஹலீஃபத்துல்லா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே ஹலீஃபத்துல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை. தன்னையும் ஹலீஃபத்துல்லா என்று சொன்னதில்லை, அல்லது
தனக்கு பிறகு ஹலீஃபா வருவாங்க என்று சொல்லும் போது கூட ஹலிஃபத்துல்லா என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது இல்லை. நபித்தோழர் கூட அபூபக்கர், உமர் போன்றவங்க ஆட்சி ஏற்கும் போது ஹலிஃபத்து ரசூலுல்லா அல்லது ஹலீஃபத்து ரசூலுல்லா என்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ அதுல முதல் தவறு மனிதனை ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது இல்லை. மனிதன் ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது தவறு. இதன் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு அடிமை. அதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். இபாதா, அதை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆபிதாக அப்தாக இருக்கக்கூடியவங்க தான் மனிதர்கள். அப்போ மனிதரை ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது தவறு. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே ஹிலாஃபா என்று சொல்வதும் தவறு. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, ஹிலாஃபா அல்ல. மனிதனை ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது தவறு. அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ எங்கேயுமே பயன்படுத்தினது இல்லை. மனிதன் ஹலிஃபத்துல்லா என்று சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் போது அப்துல்லா என்று சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லா என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஹலிஃபத்துல்லா என்று எங்கேயுமே பயன்படுத்தினது. அவங்க நபியாக இருந்த 23 வருடங்கள்ல ஒரு முறை கூட தன்னை ஹலிஃபத்துல்லா என்று சொன்னது கிடையாது. மனித சமூகத்தையுமே எங்கேயுமே ஹலிஃபத்துல்லா என்று அவங்க சொன்னது கிடையாது. அதுவே நமக்கு போதுமான ஆதாரம். அப்போ மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா, மனிதன் என்று சொல்றாங்க பாத்தீங்களா, அது தவறு. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா அல்ல, இபாதா. இதுதான் முதல் தவறு. முதல்ல சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுதான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. இரண்டாவது, மனிதனை ஹலிஃபத்துல்லா என்று சொல்றாங்க, அது தவறு. ஹலிஃபத்துல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ எங்கேயுமே பயன்படுத்தினது இல்லை. மூன்றாவது, இவங்க இந்த ஹலிஃபத்துல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனிதனை அல்லாஹ் பூமியில ஹலிஃபா ஆக்கி இருக்கிறாங்க. ஹலிஃபான ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுப்பதற்காகத்தான் மனிதன் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுத்து இஸ்லாமுடைய சட்டங்களை நம்ம நிலைநாட்டுவோம். ஏன்னா ஹலிஃபாங்கிறது இஸ்லாமுடைய சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரம் தான் என்று சொல்றாங்க. ஹலிஃபாங்கிறது இஸ்லாமுடைய சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரம், அது சரி. ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று இல்லை. அதற்காகத்தான் ஒட்டுமொத்த சமூகம் முயற்சி செய்ய வேண்டும் என்று இல்லை. அப்போ ஒட்டுமொத்த சமூகம் எதற்கான முயற்சியில் ஈடுபடணும்? எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கத்துக்கான முயற்சியில் ஈடுபடணும். ஹலிஃபா தான் நோக்கமானா இல்ல, இபாதா செய்யறதுதான் நோக்கம். இபாதா செய்யும் போது ஹலிஃபாவாக அவங்க ஆக்கப்படுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இபாதாங்கிறது நோக்கம், அதுதான் மக்சத், அதுதான் நோக்கம், இலக்கு, அதான் பர்பஸ், அதான் அப்ஜெக்டிவ். அப்போ ஹலிஃபாங்கிறது என்ன? அது பர்பஸ் இல்லையா, நோக்கம் இல்லையா, இலக்கு இல்லையானா இல்ல. ஹலிஃபா அப்படிங்கிறது நோக்கம் அல்ல, இலக்கு அல்ல. அது எய்ம், பர்பஸ், அப்ஜெக்டிவ் கிடையாது. அப்போ அது என்ன அப்படின்னா, இபாதத்தை நிலைநாட்டக்கூடிய கருவிகளில், இபாதத்தை நிலைநாட்டுவதற்கு உதவக்கூடிய கருவிகளில் ஒன்று, இபாதத்தை நிலைநாட்டினால் வரக்கூடிய விளைவுகளில் ஒன்று. ஒரு ரிசல்ட் அது வந்த பிறகு இபாதத்தை இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு அது உதவும். அந்த வகையில் மற்றபடி அது எய்ம், பர்பஸ் கிடையாது. அது நோக்கம், இலக்கு கிடையாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளில் இருந்தே நாம தெளிவாக பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அல் குர்ஆன்ல சூரத்துன் நூர் 24வது சூரா, அதனுடைய 55வது ஆயத். இந்த தலைப்புக்கு தெளிவு காட்டக்கூடிய ஆயத்துகளில் இது முதன்மையான ஒரு ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது. அப்ப இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? வஅத் அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கிறது, ஒரு ப்ராமிஸ். இது உங்களுக்கு நடக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறது. யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க? வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க. வஅதல்லாஹ் யாருக்கு? அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்கள யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் சாலிஹான அமல்களை, நல்ல அமல்களை செய்றாங்களோ அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி யாருக்கு? ஆமனூ மின்கும், ஈமான் கொண்டவங்க, காஃபிர்களுக்கு கிடையாது. அது போல ஈமான் கொண்டு விட்டு
அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. அமீலு ஸ்வாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்வார். அப்ப யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். அப்ப ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வது அதுதான் இபாதா. யார் அதை ஒழுங்கா செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறாங்க. என்ன வாக்குறுதி கொடுக்கிறாங்க? 3 விஷயம். لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ. என்ன சொல்றாங்க? لَيَسْتَخْلِفَنَّهُمْ, உங்களை கலீஃபாவாக நாம ஆக்குவோம். மனிதன் படைக்கும் போதே இபாதா செய்யறதுக்காக படைக்கப்பட்டாங்க. மனிதன் படைக்கும் போதே அல்லாஹ் அவங்கள அப்துல்லா அமத்துல்லாவாக ஆக்கிட்டாங்க. அப்துல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. இது ஒரு ஆணுக்கு சொல்றது. பெண்ணுக்கு சொல்றதா இருந்தா அமத்துல்லா என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பெண், அதுக்கு அமத்துல்லா அப்படின்னு பேர். அல்லாஹ் மனிதர்களை படைக்கும் போதே அப்துல்லா அமத்துல்லாவாகத்தான் படைச்சிட்டாங்க. இறைவனை வணங்கக்கூடிய ஆணாக, இறைவனை வணங்கக்கூடிய பெண்ணாக தான் படைத்து இருக்கிறாங்க. பிறகு மனிதர்கள்ல சிலர் அதை விட்டு விலகி போறாங்க. ஆனா படைக்கப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள இபாதத் செய்யறதுக்கு தயாரானவங்கள தான் படைச்சாங்க. ஆனா கலீஃபாங்கிறது பின்னாடி அவங்களுக்கு தரப்படக்கூடியது. யார் இபாதா செய்யறாங்களோ அவங்களுக்கு இதை தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறாங்க. நம்முடைய நோக்கம், இலக்கு, லட்சியம்ங்கிறது எதுவா இருக்கணும்? ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யறதா இருக்கணும். அப்படி செய்யும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தராங்க? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியில உங்கள, அதாவது யார் இதை செய்யறாங்களோ அவங்கள கலீஃபாக்களாக ஆக்குவோம். கமா, இதே மாதிரி எந்த மாதிரி? கமஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்ன இருந்தவர்களை பூமியில கலீஃபாக்களாக ஆக்கினது போல உங்களையும் நாம பூமியில கலீஃபாவாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது சமூகங்களை பார்த்து சொல்றது, தனிநபர்களை பார்த்து சொல்றது. ஆனா சமூகம்ன்றது என்ன? தனிநபர்கள் ஒன்று சேர்ந்ததுதான் சமூகம். அந்த சமூகத்தை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, உங்கள யாரெல்லாம் அப்படின்னா, யார் என்னன்னா நீங்க எல்லாரும் உங்கள ஒரு கூட்டம். யார் உங்கள ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்குவாங்க. அவங்களுக்கு முன்னிருந்தவங்களை ஹலீஃபா ஆக்குறது போல. ஒரே அர்த்தம். அந்த சமூகத்தை, அந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபாவாக ஆக்குவாங்க. அவங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களை, கூட்டங்களை ஹலீஃபாவா ஆக்குனது போல. அப்ப முன்னிருந்தவங்களுக்கு ஹலீஃபா தான் நம்ம. முதல்ல இருந்தவங்க ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யும்போது அல்லாஹ் அவங்கள பூமியில ஹலீஃபாவாக ஆக்குனாங்க. அப்ப அவங்க அதுல உறுதியா இருந்த வரைக்கும் ஹலீஃபாக்களாக அவங்க தொடர்ந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதிலிருந்து அவங்க பிறழ்ந்து அல்லாஹ்வை இபாதத் செய்யறதை விட்டுட்டு அவங்க மற்றதை இபாதத் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நீதியிலிருந்து அவங்க பிறழ்ந்து அநீதியின் பக்கம் போகும் பொழுது, அநீதியும் அநியாயமும் அவங்கள்ட்ட மிகைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நீக்கிடுவான். இனிமேல் நீங்க ஹலீஃபா கிடையாது என்று அல்லாஹ் நீக்கிடுவான். நீக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வருவான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள நீக்கிட்டு அவங்க இடத்துல நம்ம உங்களை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களை எப்படி ஹலீஃபாவா ஆக்கணுமோ அந்த மாதிரி உங்களையும் நம்ம ஹலீஃபாவா ஆக்கும். இது முதல் வாக்குறுதி. அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன? وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمْ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ, உங்களுக்கு உங்களுடைய தீனை நாம நிலைநாட்டுவோம். தீனை நிலைநாட்டுவோம். அல்லது அந்த தீனை, எந்த தீனை அல்லாஹ் திருப்தி கொண்டார்களோ அந்த தீனை நாம உங்களுக்கு நிலைநாட்டுவோம் என்று சொல்றாங்க. நமக்கான தீனுங்கிறது எது? இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் அப்படிங்கிறது இஸ்லாம் தான். இஸ்லாமை தவிர வேறொரு தீனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது. எந்த தீனை அல்லாஹ் திருப்தி கொண்டார்களோ அந்த தீனை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைநாட்டுவாங்க. அப்ப தீனை நடைமுறைப்படுத்துறத தைரியமாக, வெளிப்படையாக செய்ய முடியும். அப்படி ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். 3வது வாக்குறுதியா, وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا. ஹவுஃப் அப்படின்னா பயம். இப்போ முஸ்லிம்களுக்கு பயம் இருக்கு. இஸ்லாமை நடைமுறைப்படுத்த முடியறது இல்லை. நடைமுறைப்படுத்தினா கடுமையான பிரச்சனைகள் வருகின்றன, அச்சுறுத்தல்கள் வருகின்றன. இந்த அளவுக்குன்னா சில இடங்கள்ல கொலையே பண்ணிடுறாங்க, அடிச்சு கொண்டுடுறாங்க.
மிக போர்கள் தொடுக்கப்படுகின்றன. ஒரு அச்ச சூழ்நிலை, பயம் சூழ்நிலை தான் இஸ்லாமை நடைமுறைப்படுத்தக்கூடிய பல இடங்கள்ல இருக்கு. அந்த சூழ்நிலையில் நீங்க உறுதியாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மூணாவது வாக்குறுதி என்ன? அவங்களுடைய ஹவுஃபுக்கு பதிலாக அம்ன, அவங்களுக்கு அம்ன் தர அப்படின்னு சொல்றாங்க. அம்ன் அப்படின்னா என்ன? பாதுகாப்பு. உங்களுடைய பயத்தை நீக்கி உங்களுக்கு பாதுகாப்பை தருவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. என்னென்ன? 1 கலீஃபாவாக ஆக்குறது. 2 தீனை நிலைநாட்டுறது. அல்லாஹ் எந்த தீனை திருப்தி கொண்டாங்களோ அந்த தீன் பூமியில நிலைநாட்டப்படும். அந்த தீன் பரவும். அந்த தீனை பின்பற்றக்கூடியவர்கள் அதை உறுதியாக கடைபிடிப்பார்கள். இந்த தீன் கடைபிடிக்கப்படுறதை எல்லாரும் பார்ப்பாங்க. அதே போல அந்த பயம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பாதுகாப்பு கொடுக்கும். பயந்துகிட்டு இருக்கணும், தாடி வச்சா பிரச்சனை, புர்கா போட்டா பிரச்சனை என்றெல்லாம் இருக்குது இல்லையா? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். தொப்பி போட்டா பிரச்சனை, தொப்பி போடாம இருந்தா பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இல்ல? ஒரு முஸ்லிம்னுடைய தோற்றத்தோடு இருப்பது பிரச்சனை, இஸ்லாமை வெளிப்படையாக கடைபிடிப்பது பிரச்சனை. அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது பயம் பயம் அப்படிங்கிறது இயல்பா வரத்தான் செய்யும். அந்த பயத்தை நீக்கி பாதுகாப்பு கொடுப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். 3 வாக்குறுதிகள். அது யாருக்கு கொடுக்கிறாங்க? ஆமனு மின்கும் வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லதீன ஆமனு மின்கும் வ அமிலுஸ் ஸாலிஹாத். உங்கள யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்றாங்களோ அவங்களுக்கு இந்த 3 வாக்குறுதிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. வாக்குறுதி கொடுக்கிறாங்க. யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஅ. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகவே நீங்க என்னையே இபாதத் செய்யுங்க, எனக்கு சமமாக எதையும் கொண்டு வந்துடாதீங்க, ஷிர்க் செஞ்சிடாதீங்க என்று சொல்றாங்க. நீங்க என்னையே இபாதத் செஞ்சு ஷிர்க் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இந்த 3 வாக்குறுதி நடக்கும். அந்த ஆமனு மின்கும் அல்லதீன ஆமனு மின்கும் வ அமிலு ஸாலிஹாத் என்று சொல்றாங்க இல்லையா? அவங்க செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் என்னங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க தெளிவாக முன்னிறுத்துறாங்க. என்னது? யஅபுதூனனி, நீங்கள் என்னையே இபாதத் செய்யுங்க, வலா யுஷ்ரிகூன பி ஷைஅ, எனக்கு சமமாக எதையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், எனக்கு ஷிர்க் செஞ்சிடாதீங்க என்று சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதி அப்படின்னு பார்க்கும்போது 3 வாக்கு. அதுல உங்களை ஹலீஃபாவா ஆக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்குறாங்க. எந்த தீனை அல்லாஹ் உங்களுக்காக திருத்தி கொண்டார்களோ அந்த தீனை நீங்க வெளிப்படையா நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு பயத்தோடு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இவங்க அடிச்சிருவாங்களோ, நம்மளுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டுமோ, நம்முடைய வாழ்வாதாரங்கள் பிடுங்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பாதுகாப்புங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பாங்க. ஆனா அது கிடைக்கணும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வையே இபாதத் செய்யணும். அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் ஆக்கிவிடக்கூடாது. فمن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون என்று அல்லாஹ் சொல்றாங்க. فمن كفر بعد ذلك, இதற்கு பிறகு யார் குஃப்ர்ல போறாங்களோ, யார் குஃப்ர் செய்றாங்களோ, فأولئك هم الفاسقون, அவர்கள் பிடிவாதமா பாவத்தில் நீடிக்கிறவங்க தான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இதற்கு பிறகு என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. இந்த வாக்குறுதியை நம்பாம குஃப்ர்ல போனீங்க அப்படின்னா அது நீங்க தான் பிடிவாதமாக அதுல நீடிக்கிறீங்க. தைரியமாக உறுதியாக நில்லுங்க. எதுல நிக்கணும்? ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து நிக்கணும். அதுல முதன்மையான விஷயம் எது? ஈமான்லயும் சாலிஹான அமல்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்து ஷிர்க்கை விட்டு விலகி இருந்தோம். இதை செய்யறவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 விஷயங்களை வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை இந்த இடத்துல உறுதியாக சொல்றாங்க. யஅபுதூனனி, நீங்க என்னை இபாதத் செய்யுங்க, வலா யுஷ்ரிகூன பி ஷைஅ என்று சொல்றாங்க. யஅபுதூனனி, நீங்கள் இபாதா செய்யுங்கள். யாரை? என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தன்னை இபாதத் செய்ய சொல்லி சொல்றாங்க. லா யுஷ்ரிகூன பி ஷைஅ, எனக்கு எதையும் சமமாக ஆக்கிறாதீங்க என்று சொல்றாங்க. அப்போ ஹலீஃபா ஆகிறது என்பது யார் அல்லாஹ்வை இபாதத் செய்து, அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்து மற்ற எதையுமே இபாதத் செய்யாம ஷிர்க் செய்யாம விலகி இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம். அதிகாரம் தான். ஆனா அது நோக்கம் அல்ல, அது இலக்கு. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, ஹலீஃபாவாகிறது இல்ல. ஹிலாஃபா என்பது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்ல. இப்ப மனிதன் ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது தவறு. மனிதன் அப்துல்லா, இபாதத் செய்து தான் படைக்கப்பட்டாங்க. மனிதன் அப்துல்லா, அபத்துல்லா தான் என்பதை நல்லா ஞாபகம் வச்சு. அப்போ ஹிலாஃபா, அதாவது ஹலிஃபாக ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு எப்ப கிடைக்கும்? நாம அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யறவங்களா இருக்கும்போதுதான் கிடைக்கும். எது வரைக்கும் அது தொடரும்? நாம் அல்லாஹ்வை இபாதத் செய்யறவங்களா இருக்கிற வரைக்கும் அது தொடரும். அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுல நம்ம கிட்ட தடுமாற்றம் வந்துருச்சு, ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதே போல நீதி வழங்குறதுல நாம தவறு இழைக்க ஆரம்பிச்சிட்டோம், அநீதியா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்வத்தை செலவு செய்யறதுல அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யாம நம்ம தவறான வழிகள்ல செலவு செய்யறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹலீஃபா என்ற அந்த அந்தஸ்தை, பொறுப்பை நம்மிடமிருந்து எடுத்துருவாங்க. இப்போ ஹலீஃபா அப்படிங்கிறது நோக்கம், இலக்கு அல்ல. இபாதா செய்வதின் விளைவாக வரக்கூடிய ஒரு பொறுப்பு. அது ஒரு ரிசல்ட் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சு. கலீஃபா ஆன பிறகு என்ன செய்யலாம்? இபாதாவை இன்னும் சிறப்பா செய்யலாம். அந்த வகையில இபாதாவை சிறப்பாக செய்வதற்கு அது ஒரு கருவியாகவும் அமையும். அப்போ ஹலீஃபா அப்படிங்கிறது என்ன? அது ஒரு விளைவு, அதே நேரத்தில் அது ஒரு கருவி, அது ஒரு ரிசல்ட், அதே நேரத்தில் அது ஒரு டூல், அது இலக்கு அல்ல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய இலக்காக, லட்சியமாக நம்ம எதை ஆக்கிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும். நாமளும் அதுதான் செய்யணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அதுதான் செய்யணும். அல்லாஹ்வுக்கு சமமாக எதுவுமே ஆக்கப்பட்டு விடக்கூடாது, வேற எதுவுமே வழங்கப்பட்டு விடக்கூடாது. ஷிர்க் என்பது நடக்கக்கூடாது. அதுதான் நாம கடைபிடிக்கணும். நம்மளை சுத்தி உள்ளவங்க ஷிர்க் வர்றதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதை நீக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். ஷிர்க்கை நீக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். அந்த மக்கள் ஷிர்க்கை விட்டுவிட்டு தௌஹீதை நிலைநாட்டுவதற்கான, அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்வதை நிலைநாட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இது இபாதா. அந்த இபாதாவை சரிவர செய்வதன் மூலமா நாம எதை பெற்றுக்கொள்வோம்? அத முந்தைய வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் நினைவூட்டுவதற்காக சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. 2வது சூரத்துல் பக்ரா அதனுடைய 21வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களும் அழைத்து சொல்றாங்க. யா அய்யுஹன் நாஸ் உப்து ரப்பக்கும். மனிதர்களே, உங்களுடைய ரப், உங்களுடைய இரட்சகரை நீங்கள் வணங்குங்கள். அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். அவங்க தான் உங்களை படைத்தாங்க, உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்தாங்க. அந்த ரப்ப தான் நீங்க வணங்குங்க. ரப்பை வணங்குறதுனா என்ன கிடைக்கும்? ரப்பை இபாதத் செய்தா என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன். இதன் மூலமாக நீங்கள் தத்தகூன், தக்வாவுடையவர்களா ஆயிடலாம். தக்வா அப்படின்னா என்ன? தக்வாங்கிறது அல்லாஹ்வை பயப்படுறது. அது மனசுல இருக்கிறது மட்டும் இல்ல, அது நம்முடைய பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டியது. தக்வாங்கிறது அல்லாஹ்வுடைய பயம். அது நம்முடைய உள்ளத்துல இருக்கும், உள்ளத்துடைய செயல்பாடாக இருக்கும், நம்முடைய பேச்சாக இருக்கும், நம்முடைய உடலுடைய செயல்பாடாகவும் இருக்கும். அப்படி நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய பயமான அந்த தக்வாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நமக்கும் மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு, தக்வா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதுக்கும் நமக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல். அப்ப தக்வா கிடைக்கும். யார் அல்லாஹ்வை ஒழுங்கா இபாதத் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த இபாதத்தின் மூலமாக, வழியாக தக்வா கிடைக்கும். தக்வாங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. யாரு அந்த இபாதத்தின் மூலமா தக்வாவை அடையறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற விஷயங்களையும் கொடுப்பாங்க. அதுல ஒரு விஷயம்தான் கலீஃபாவாக ஆக்குறது. அந்த சமூகமே கலீஃபாவாக ஆக்கப்பட்டு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல கலீஃபா என்பதை பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு சமூகமே கலீஃபாவாக ஆக்கப்படுவது என்ற அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க. அந்த அர்த்தத்துல மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இல்லையா? அதுல சில தனிநபருக்கு கலீஃபாவாக ஆக்கப்படுறது என்று வரும்பொழுது அது ஆட்சி அதிகாரம் ஒரு கோணத்துல பயன்படுத்தும். இப்போ தக்வா, இபாதா இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இபாதா இதன் மூலமா தக்வா கிடைக்கும். இந்த மாதிரி யார் தகுதி உடையவராக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில கலீஃபாவாக ஆக்குவாங்க.
ஹலீஃபா அப்படின்னா என்ன, ஹலீஃபானுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அல்லாஹ் மட்டுமே இபாதத் செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்தல். தௌஹீதை உறுதி செய்தல், அதுதான் ஹலீஃபாவுடைய முதன்மை வேலை. ஷிர்க் என்பது நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்தல். தௌஹீது இருக்கணும், ஷிர்க் இருக்கக்கூடாது. இது உறுதி செய்யத்தான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டவங்களுடைய முதல் வேலை. அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மனிதர்களுக்கு மத்தியில் அல் ஹக்கை கொண்டு தீர்ப்பு வழங்கும். சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் மனிதர்களுக்கு எந்த உரிமைகள் கொடுத்தா அந்த உரிமையை கொண்டு தீர்ப்பு வழங்கும். அங்கே இஸ்லாஹ் செய்யும், சீர்திருத்தம் செய்யும். ஃபசாத் என்பது இருக்கக்கூடாது, சீர்குலைவு என்பது இருக்கக்கூடாது. சீர்குலைவை நிறுத்தணும், சீர்திருத்தத்தை ஏற்படும். அதே போல இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு, அந்த சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு கடமை என்ன அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வுடைய வழியில செல்வங்களை செலவு செய்யும். அல்லாஹ் எந்த வழியில செலவு செய்ய சொன்னாங்களோ அந்த வழியில செலவு செய்யும். அதற்கு மாற்றாக பாவமான வழிகளிலேயோ அல்லது வீண் விரயமாக, வீண் ஆடம்பரமாகவோ செலவு செய்யும். இப்ப இங்க நம்ம கிட்ட ஒரு கேள்வி வரணும். என்ன அப்படின்னு, இப்போ இன்றைக்கு பூமியில முஸ்லிம்கள் ஹலீஃபாக்களா இருக்கிறாங்களா இல்லையா? பூமியில முஸ்லிம்கள் ஹலீஃபாக்களா இருக்கிறாங்களா இல்லையா? ஹலீஃபாங்கிறது அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்த்தா, இன்றைக்கு அந்த ஹலீஃபா என்ற பெயருடைய ஒரு ஆட்சியாளர் இல்லை. ஹிலாஃபா என்ற பெயருடைய ஒரு ஆட்சி இல்லை. அப்படிதானே? 1924 மார்ச் 3ஆம் நாள் இதுக்கப்புறம் ஹலிஃபான்னு ஒண்ணு இல்ல, ஹிலாஃபா என்ற ஒன்று இல்ல என்று துருக்கியினுடைய ஆட்சியாளர்கள் அறிவிச்சாங்க. அதிலிருந்து 100 வருடங்கள் கடந்து விட்டது. 1926 மார்ச் 4 இல்லையா? அது ஓ 102 வருடங்கள் கடந்து விட்டது. 102 வருடங்களா பூமியில ஹிலாஃபா என்ற ஆட்சி முறை இல்லை, ஹலீஃபா என்ற பெயருடைய ஆட்சியாளர் இல்லை. ஆனா இப்ப இங்க கேள்வி என்ன அப்படின்னா, பூமியில ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய சமூகம் இருக்குதா இல்லையா அப்படிங்க. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அல் குர்ஆன்ல சூரத்து முஹம்மத் 47வது சூராவுடைய 38வது ஆயத்தாக அதை நம்ம பார்க்கிறோம். وَإِن تَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ. وَإِن تَوَلَّوْا, நீங்க திரும்பிட்டீங்கன்னு, அதாவது அல்லாஹ்வுடைய வழியில இல்லாம நீங்க வேற வழியா திரும்பிட்டீங்கன்னா, يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ, வேறு ஒரு கௌம், நீங்க அல்லாத வேறு ஒரு கௌமை உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் கொண்டு வருவான். ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ, அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க என்று சொல்றாங்க. அவங்க அதற்கு பிறகு அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க என்று சொல்றாங்க. அதே போல சூரத்துல் மாஇதா 5வது சூராவுடைய 54வது ஆயத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அழைத்து சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் தீனை விட்டு திரும்பிக் கொள்கிறார்களோ, தீனை விட்டு வெளியேறுகிறாங்களோ, திரும்பி போயிடுறாங்க, வேற வழியில போயிடுறாங்களோ, فسوف يأتي الله بقوم فسوف يأتي الله بقوم, அவங்களுக்கு அவங்க போயிட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க, فسوف يأتي الله بقوم, அல்லாஹ் ஒரு கௌமி, ஒரு சமூகத்தை கொண்டு வருவாங்க. போன மக்களை விட்டுட்டு வேற ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவாங்க. அவங்க அல்லாஹ்வை நேசிப்பாங்க, அல்லாஹ் அவங்களை நேசிப்பாங்க, அவங்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ இந்த தீனை கடைபிடிக்கிறது,
தௌஹீதை நிலைநாட்டுறது, அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யறது, அதை விட்டுட்டு ஷிர்க எதிர்க்கிறத விட்டுட்டு நாம திரும்பிட்டோம், தீனை கைவிட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் வேறு ஒரு கௌமை கொண்டு வந்துருவாங்க சொல்றாங்க. ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவாங்க. வேற ஒரு சமூகம் இப்படி இருக்கும், அது உங்களை மாதிரி இருக்காது. சும்ம லா யகூனு அம்சாலக்கும், அது உங்களை மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவங்களை நேசிப்பாங்க, அவங்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சமூகம் தான் என்ன செய்யும்? அல்லாஹ்வை இபாதத் செய்யும், ஒழுங்காக இபாதத் செய்யும். அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் இபாதத் செய்யாது, ஷிர்க் செய்யாது. அந்த சமூகம் தான் சாலிஹான அமல்களை தொடர்ந்து செய்யும், நல்ல அமல்களை செய்யும். யார் அப்படி இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை இபாதத் செய்து தௌஹீதை நிலைநாட்டி, அல்லாஹ் அல்லாமல் வேற எதுக்கெல்லாம் இபாதத் செய்யப்படுதோ, ஷிர்க்ன்றது எங்கெல்லாம் நடக்குதோ அந்த ஷிர்க்கை விட்டு விலகி, அந்த பொய்யான கடவுள்கள் தாகூத்துகளை விட்டு விலகி இருக்கிறாங்களோ, அப்படி இருந்து யார் சாலிஹான அமல்களை செய்யறாங்களோ, ஆமனு அமிலு சாலிஹாத் என்ற யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? உங்களுக்கு முன் இருந்தவர்களை பூமியில கலீஃபா ஆக்கணும் போல உங்களையும் கலீஃபா ஆக்குவோம். அல்லாஹ் எந்த தீனை திருப்தி கொண்டார்களோ அந்த தீனை உறுதிப்படுத்துவாங்க, பூமியில உறுதியாக நிலைநாட்டுவாங்க. உங்களுடைய பயத்தை போக்கி அதற்கு பதிலாக உங்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுப்பாங்க. இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? வேற யாரும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தீனை நம்ம வெளிப்படையா நடைமுறைப்படுத்த முடியறது இல்லை, பயந்துகிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்குது. இவையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நம்ம பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்தணும். அல்லாஹ் எந்த தீனை திருப்தி கொண்டார்களோ அந்த தீனை நம்ம உறுதியா நிலைநாட்டணும் அப்படின்னா, அதே போல ஹலீஃபாக்களை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். அதுல ஷிர்க் என்று எதுவுமே வரக்கூடாது என்பதுதான் இந்த 24வது சூரா சூரத்துல் நூருடைய 55வது ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம இல்லைன்னா என்ன நடக்கும்? நாம் அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டுள்ளோம். அதுதான் சூரத்து முஹம்மத் 47வது சூறாவோட 38வது ஆயத்தை நம்ம பார்க்கிற அந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. வேற சமூகம் வந்துடும், அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களே அல்லாஹ் நேசிப்பாங்க, அவங்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது சூரத்துல் மாயிதா 5வது சூறாவோட 54வது ஆயத்துல பார்க்கணும். அப்ப இத்தனை ஆயத்தின் அடிப்படையில நாம விளங்கிக் கொள்றது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில கலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்று மலக்குகள்கிட்ட சொல்றாங்க. இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா என்று சொல்றாங்க. அப்போ மலக்குகள் அல்லாஹ் கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க, அவங்களுடைய சந்தேகத்துக்கான தெளிவை கேட்கிறாங்க. அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك என்று கேட்கிறாங்க. பூமியில சீர்குலைவு ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி, தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு படைப்பையா நீங்க ஹலீஃபாவாக ஆக்க போறீங்க என்று கேட்கிறார். ஆனால் நாங்களோ உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தி துதித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து தெரியறது என்ன அப்படின்னா, ஹலீஃபாவா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மலக்குகள் எது செய்யறாங்களோ அதையும் செய்யணும். என்ன செஞ்சுக்கிட்டு தான் மலக்குகள்? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் புனிதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதை செய்யறவங்களா இருக்கணும். மலக்கு என்ன செய்யறாங்க? நாங்க அதை செஞ்சுக்கிட்டானே இருக்கிறோம், மனிதர்கள் அதை செய்வாங்களா என்று கேட்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய இயல்பு அடிப்படையில் பார்த்தா இவங்க அதை செய்ய மாட்டாங்க என்று தானே தெரியுது. இவாதத்தை செய்ய மாட்டாங்க, அதே போல ஃபசாது செய்வாங்க. அவங்க இஸ்லாஹ் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, சீர்திருத்தம் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, மாறாக பூமியில ஃபசாது செய்வாங்க. அதை தொடர்ந்து அவங்க பகுதியில சண்டையிட்டுக் கொண்டு ரத்தம் சிந்துவாங்க என்று சொல்றாங்க. ஹலீஃபாவா இருக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு இருத்தல், பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருத்தல், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை அறிவித்துக் கொண்டு இருத்தல், அல்லாஹ்வை சரியான முறையில அறிந்து அல்லாஹ்வை சரியாக இபாதத் செய்து கொண்டிருத்தல். அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, மனிதர்கள் அதை செய்வாங்களா? மனித இயல்பு பார்த்தா அதை செய்யறவங்களாக தெரியலையே
அவங்களோட இயல்பு பார்க்கும்போது அவங்க ஒழுங்கா இருக்கிறதே கெடுத்து ஃபசாது செய்யறவங்களால இருப்பாங்க. அவங்க இஸ்லாஹ் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்களே. அவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டு அநியாயமான முறையில வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்து ரத்தம் சிந்துவாங்களே. அநியாயமான முறையில அங்கே கொலைகள் நடக்குமே, ரத்தம் சிந்துதல், காயங்கள் ஏற்படுமே என்று சொல்லி கேட்கிறாங்க. எதன் அடிப்படையில் இதை கேட்கிறாங்க? மனிதனுடைய இயல்பை பார்த்திருக்கிறார். என்ன இயல்பு அது? மனிதர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நல்ல விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குதான். ஆனா அதே சமயத்துல மனிதனுக்கு இன்னொன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? இஃப்தியார். மனிதனுக்கு முன்னாடி சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தேர்வு வைக்கப்படுது. நீங்க இது தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று வைக்கப்படுது. எது முன்னாடி வைக்கப்படுது? இஸ்லாமை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல குஃபரை தேர்ந்தெடுக்கலாம். அல்லாவுக்கு கீழ்ப்படியதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அல்லாவுக்கு மாறு செய்வதை தேர்ந்தெடுக்கலாம். எது நல்லதோ அதை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல எது கெட்டதோ அதை தேர்ந்தெடுக்கலாம். எது நன்மையோ அதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எது பாவமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எது தவறோ அதை தேர்ந்தெடுக்கலாம். இப்படி ரெண்டுத்தையும் வைக்கும் பொழுது மனிதன் தவறை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தாங்க என்று கேட்கிறான். ஏன் மனிதன் தவறை அதிகமா தேர்ந்தெடுப்பாங்கன்னு மலக்குகள் நினைச்சாங்க அப்படின்னா, மனித உடலுடைய இயல்பு. இப்லீஸ் மனித உடலை சுத்தி பார்த்துட்டு என்ன சொன்னான்? இது வந்து உள்ள காலியா இருக்கு, அப்ப இதை நான் ஆதிக்கம் செலுத்திட முடியும், இதை நான் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று சொன்னான் இல்லையா? அது மலக்குகள் உணர்ந்து இருந்தான். இந்த மனித உடலுடைய தன்மையின் அடிப்படையில பார்த்தா, இந்த மனித உடல் வந்து உள்ள கேப் எல்லாம் உடையது, இடைவெளி உடையது. இந்த உடலுக்கு என்று பலகீனங்கள் உண்டு. இந்த உடலுடைய தேவைகள், இந்த உடலுடைய ஆசைகள் மனிதனை தவறானதை தேர்ந்தெடுக்க தூண்டும். அந்த உடல், அந்த மனுஷன் இருக்க நப்சு இருக்கு பாருங்க, நப்சனுடைய ஆசைகள் இருக்கு, நப்சுடைய தேவைகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கு. அந்த நப்சனுடைய உணர்ச்சிகள், நப்சனுடைய ஆசைகள் இதெல்லாம் என்ன செய்யும்? மனிதனை தவறான விஷயத்தை தேர்ந்தெடுக்க தூண்டும் என்பதை மலக்குகள் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்கிறான். அவன் படைச்ச நோக்கம் இபாதா. நாங்க ஏற்ப இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இஃப்தியாருங்கிறது கிடையாது. நாங்க எதையும் சூஸ் பண்ண வேண்டிய, தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒழுங்கா இபாதத் செய்யறோம். ஆனா மனிதன்கிட்ட அப்படி ஒரு சாய்ஸை கொடுத்தா, தேர்ந்தெடுக்கக்கூடியதை கொடுத்தா, உங்களை இபாதத் செய்யறதையே அவன் வந்து எல்லா நேரமும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க தான். இபாதத் செய்யாம இருக்கிறதுங்கிறதையும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க தான். வேற யாரையாவது இபாதத் செய்யறதுங்கிறதையும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க தான். ஒழுங்கா இருக்கக்கூடிய பூமியில, சீராக இருக்கக்கூடிய பூமியில அந்த சீர்குலைவு, ஒழுங்கு குலைவை மனிதன் ஏற்படுத்துவாங்க தானே. எல்லா நேரமும் நீதியோட நியாயத்தோட நடக்க மாட்டாங்க தான். அப்படி வந்து அநீதியாக, அநியாயமாக நடக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு மத்தியில அந்த சண்டையிடுதல்ங்கிறது வரும். அப்ப அதுல ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அப்ப அநியாயமான முறையில ரத்தம் சிந்தப்படும் தானே. இப்படிலாம் இருக்கும்போது கலீஃபாவாக இருப்பதற்கு இந்த மனித சமூகம் எப்படி தகுதியானதாக இருக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லையே. அப்ப இதற்கான விளக்கம் என்ன? இதுல எங்கள் கண்களுக்கு தெரியாத, எங்களுடைய புத்திக்கு புறப்படாத, மறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஞானம் இந்த முடிவுல உங்களுடைய ஞானம் நிச்சயமா இருக்குது. ஆனா அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது என்ன என்பதை எங்களுக்கு தெளிவாக்குங்க என்றுதான் வழக்கு இருக்கு. இதுல ஹலீஃபா என்ற வார்த்தை இருக்கு. அப்ப அந்த ஹலீஃபா என்ற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். ஹலீஃபாங்கிறது பூமியில வந்து ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புடையவங்க என்ன செய்யணும்? அல்லாவை தானும் வணங்கணும், மற்றவங்களும் அல்லாவே வணங்குறத உறுதி செய்யணும். அல்லாவை இபாதத் தானும் செய்யணும், மற்றவங்களும் அல்லாவை மட்டுமே வணங்குறாங்கிறத உறுதி செய்யணும். அல்லாவுக்கு சமமா எதுவும் வணங்கப்பட்டு விடக்கூடாது. தானும் வணங்கக்கூடாது, மற்றவங்களும் அதை செஞ்சிடக்கூடாது. அதாவது ஷிர்க்கு வந்து நடந்துடக்கூடாது. எது நடக்கணும், எது நடக்கக்கூடாது. அல்லாஹ் இபாதத் செய்யப்படணும், அல்லாஹ் மட்டுமே இபாதத் செய்யப்படணும். அதுக்குதான் தப்பு. அது நடக்கும், அது உறுதி செய்யப்படும். அல்லாமல் வேற யாரும் வணங்கப்பட்டுறக்கூடாது. அப்படி வணங்கப்பட்ட அதுக்கு பேர் ஷிர்க். ஷிர்க்குங்கிறது நடக்கக்கூடாது. இதை உறுதி செய்யணும். ஹலீஃபாவுடைய முதல் வேலை இதுதான். தானும் ஒழுங்கா இருக்கணும், மற்றவங்க ஒழுங்கா இருக்க வைக்கணும். இந்த ஒழுங்கினுடைய முதல் விஷயமே வந்து அல்லாஹ் வணங்கப்படுறது. அதற்கு அடுத்தது கலீஃபாவுடைய மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில ஃபசாத் இருந்தா அதை நிறுத்தி இஸ்லாஹ் செய். பூமியில சீர்குலைவு இருந்தா அதை நிறுத்தணும். பூமியில ஒழுங்கையும் சீரையும் ஏற்படுத்துது. அவர்களை சரி செய்யும். அதுல அவருக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு எந்த உரிமை கொடுத்திருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில
அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த சத்தியத்தின் அடிப்படையில மனிதனுக்கு மத்தியில தீர்ப்பு கொடுத்து நீதியை நிலைநாட்டும். அதே போல அவங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டால் அந்த செல்வத்துக்கு கலீஃபாக்களாக அவங்க ஆக்கப்பட்டால் அந்த செல்வத்தை அவங்க என்ன செய்யணும்? இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில அவங்க அந்த செல்வத்தை செலவு செய்யணும். அது வேறு வழிகள்ல தவறான வழியில செலவு செய்யப்பட்டு விடக்கூடாது. அது வீண் விரயம் செய்யப்பட்டு விடக்கூடாது. அது ஆடம்பர செலவுல அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் கலீஃபா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இதையெல்லாம் மனிதர் கரெக்டா செய்வாங்களா? இதையெல்லாம் விட்டு மனிதர்கள் விலகி இருப்பாங்களா? மனித படைப்பை பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு வலுவான படைப்பாக தெரியலையே. இஃப்தியார் கொடுக்கப்பட்டாலே, சாய்ஸ்ங்கிற ஒண்ணு தேர்ந்தெடுத்தல்ன்ற ஒண்ணு கொடுக்கப்பட்டாலே, அந்த தேர்வுல மனிதன் ஃபெயில் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகம். தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கிறப்போ பூமியில இந்த பொறுப்பு எடுத்து அதை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கையாளக்கூடிய தகுதியுடையவங்களா மனிதர்கள் எப்படி என்பது அவங்களுடைய சந்தேகம். அந்த சந்தேகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட வெளிப்படையாக கேட்கிறான். மனிதனுக்கிட்ட ஒரு பலகீனத்தை இப்லீஸ் பார்க்கும்போது இப்லீஸ் என்ன செய்யறான்? இந்த மனிதனை தான் எப்படி ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கறத யோசிக்கிறான். ஆனா மனிதனுக்கிட்ட பலகீனத்தை மலக்குகள் பார்க்கும் பொழுது மலக்குகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் கொடுக்கிற பொறுப்பை இந்த மனிதனால எப்படி சரியா நிறைவேற்ற முடியும்? அதுக்குரிய தயாரிப்பு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ ஆனாலும் அல்லாஹ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப இதுல நாம் அறியாத விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ஞானம் நிச்சயம் அதுல இருக்கு. அது என்ன நம்ம தெரியலையே, நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்லீஸினுடைய அணுகுமுறைக்கும் மலக்குடைய அணுகுமுறைக்கும் உள்ள பெரும் வித்தியாசம். இப்லீஸ் மனிதன் மீது மேலாதிக்கம் கொள்ளணும்னு நினைக்கிறான். ஆனா மலக்குகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுல அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்லீஸுடைய கீழான தன்மைக்கும் மலக்குடைய மேலான தன்மைக்கும் உள்ள நேரடி வித்தியாசம் இந்த இரண்டு விஷயங்கள்ல வெளிப்பட்டு விடுகிறது. இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் கேட்ட அந்த சந்தேகத்திற்கு என்ன பதில் கொடுத்தாங்க, அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடந்தது என்பதை நாம தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனித குலம் தோன்றிய அந்த வரலாறு, மலக்குகளால் மனிதர் கண்ணியம் செய்யப்பட்ட அந்த வரலாறு, இப்லீஸ் ஷைத்தானாக ஆகி மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்ட அந்த ஓரளவு வெற்றி தான், முழு வெற்றி அல்ல. ஏன் அது ஓரளவு வெற்றி தான், அது முழு வெற்றி அல்ல என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனுடைய ஆயத்துகளின் அடிப்படையில், குர்ஆனுடைய ஆதாரபூர்வமான தஃசீர்கள் விளக்க உரைகளின் அடிப்படையில இந்த வரலாறை நம்ம வரலாறாகவும் குர்ஆன் விளக்க உரையாகவும் நாம பார்ப்போம். அதில் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய, ஈமானை வளரச் செய்யக்கூடிய வழிகாட்டுதல்கள் அதிகமாக இருக்கின்றன. அவற்றை பெற்றுக்கொண்டு அவற்றுடைய முழு பலனை பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யட்டும் என்று துஆ செய்து, அதே போல என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும், என்னுடைய உடன் பிறந்தாருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தாருக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களோடும் என்னோடும் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருளை புரிய வேண்டும், தர வேண்டும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொண்டாங்க. இந்த வகுப்பு நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து இணைந்து இருங்கள். தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் கவனித்து இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நமக்கு எல்லா விதமான பலனையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.